ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலே புதனும் குருவும் அமைந்து விட்டால் ராசியிலோ அம்சத்திலோ எனக்கு அம்சத்தில் அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்து விட்டால் அவர்களுக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அதில் அவர்கள் ராஜாவாகவும் அவர்களுடைய மனைவியை ராணியாகவும் மாற்றி விடுவார்கள். ஒரு வட்டம் பங்கார் அடிகளார்னா அவர் ஒரு உலகத்தை உருவாக்கிட்டாரு. ஜக்கி வாசுதேவனா ஒரு உலகத்தை உருவாக்கிட்டார். இப்போ நான் ஜோதிட சக்தி மேருன்னா எனக்குன்னு நான் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் உருவாக்கிட்டேன். அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை கூறும் ஒரு சத்குருஜி. அப்போ அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பதை திருவள்ளுவர் பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஜோதிஷம் கண்டுபிடிக்கப்பட்டது பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு. அதனால்தான் சொல்கின்றேன், திருவள்ளுவருக்கு ஜோதிடம் தெரியும். இல்லை என்றால் இந்த வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? இங்கே ஜோதிடத்திலே அறிவு கிரகம் குரு, அதே கிரகம்தான் பண கிரகம், பொருளாதார கிரகம், அதே தான் தனகாரகன். அவர் தான் 100% சுபன். அதனால் தான் உலக செல்வத்தை குரு ஆதிக்கம் பெற்ற 1% பேரிடம் தான் 50% உண்டு. இந்தியாவிலேயும் அதே கணக்கு மாறவில்லை. இந்தியாவிலேயாவது மாறணுமா இல்லையா? 10% பேர்கிட்ட இருக்கணும்ல? இல்லை. எப்படி உலக சொத்துக்கள் உலக பணக்காரர்கள் 1% பேரிடம் இருக்கிறதோ அப்படியே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த செல்வத்தில் 1% பேரிடம் 50% உண்டு. மீதம் இருக்கக்கூடிய 40% 10% பேரிடம், மிச்சம் இருக்கக்கூடிய 10% தான் இந்தியாவுடைய 89% பேரிடம் உள்ளது. அப்ப கணக்கு எங்க மாறிச்சு?